பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கடந்த வாரத்திலிருந்து உங்களோடு பேசி வருகிறேன். கடந்த 4ஆம் வார கூட்டத்தில் கூட உங்களோடு பேசினேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் பேசினேன். காரணம், இந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு வாக்கை கொடுத்தார். அதைத்தான் உங்களோடு பேசி வருகிறேன். மனிதன் விரும்புகிற ஒரு காரியம் ஆண்டவர் கேட்டதும் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே ஒரு மனிதன் வெகு நாளாய் படுத்து கிடந்தான். ஆரோக்கியம் இல்லை. சரீரத்தில் என்ன வியாதி என்று எழுதப்படவில்லை. ஆனால் எப்பேற்பட்ட வியாதியும் ஆரோக்கியம் அடைவதற்கு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்திற்கு பெயர்தான் பெதஸ்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெதஸ்தா என்கிற குளத்தில் மண்டபங்கள் அநேகம் உண்டு. தீராத நோய் பிடித்தவர்கள், தீராத வியாதியில் இருப்பவர்கள், எவ்வளவு முயற்சித்தும் அதாவது சுகம் அடையாதவர்கள், கடைசியிலே they are come to the conclusion, definitely we are going to recover from that disease என்று தீர்மானம் பண்ணினால் straight away go to Bethesda. அங்கே போய் காத்திருப்பாங்க. காரணம் என்னன்னா, அங்கே ஒரு தேவதூதன் வருவான், குளத்தை கலக்குவான். எப்பேற்பட்ட வியாதி பிடித்தவனும் அதில் இறங்கி சுகம் பெறுவான். இது அந்த நாட்களிலே, இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே நடந்த ஒரு காரியம். அப்படி அநேகர் படுத்திருந்திருப்பாங்க. அதில் ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, 38 வருஷம் படுத்திருந்தான். ஆரோக்கியம் அடைய முடியலை. அவன் நெடுநாளாய் காத்திருந்தும் யாரும் அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அவன் கலக்கப்படும் போது தன்னால் எழுந்து போவதற்கும் there is no possibility at all. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் இயேசு வந்து அவனை பார்த்து கேட்டாராம். என்ன கேட்டாராம்? நீ சுகம் பெற விரும்புகிறாயா? இன்னைக்கு யாருக்காவது விரும்பலைன்னு சொல்லுவோமா? ஏன்னா சுகத்தை விரும்பாத ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சியில் வியாதியோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பலவிதமான மனபாரத்தோடு அமர்ந்து கேட்குறீங்களே எனக்கு தெரியாது. நீங்களாவது என் முகத்தை பார்க்குறீங்க, நான் உங்கள் முகத்தை பார்க்கிட்ட வந்தால் கூட பார்க்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 16:7 மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறான். எந்த மனுஷனுக்கும் சுகம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்குறார், சுகம் பெற விரும்புகிறீங்களா? அப்படி சுகம் பெற்றால் எப்படி இருப்போம்? ஏன் சுகவீனங்கள் வருகிறது? அதற்கு காரணம் என்ன? பல காரியங்களை தியானிக்க போகிறோம். இப்போ உங்களுடைய வேதத்தை எல்லாரும் யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்து வச்சிருப்பீங்களா? அல்லேலூயா. சுகம் பெற, சுகம் தரும் ஏகோமாரப்பாவுண்டு பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தோ நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார்.
யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தோனி, எதை நினைத்தோனி கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, உயர பறந்திடுவாய். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, உயர பறந்திடுவார். மடிந்து போவதில்லை. எதை நினைத்தோல் நான் கலங்கிடவே மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க. யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தோ நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். எல்லாம் எடுத்திருக்கீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். படுத்திருந்து அவனை. இன்னைக்கு எத்தனை பேர் படுத்திருக்கீங்களோ, எந்தெந்த இடத்துல படுத்திருக்கீங்களோ, எந்தெந்த படுக்கையில் படுத்து யோபுவை போல இரவு போய் பகல் எப்பொழுது வரும், பகல் போய் இரவு எப்பொழுது வரும் என்று அரண்டு புரளுகிறதுனாலே போதும் என்று வெறுத்து போயிருக்கீங்களோ? உங்களை பார்த்தும் என்ன பார்த்தும் கர்த்தர் கேட்கிற ஒரு கேள்வி. ஒரு மனுஷன் கேட்கறது இல்லை. மனுஷன் கேட்டால் அப்படியா சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்ட்டு போயிடுவான். ஏன்னா மனித வார்த்தையை நம்பி ஒரு நாள் நிற்காதீங்க. தேவனை சார்ந்து என்னைக்கு நாம் வாழ்கிறோமோ அன்னைக்கு நிச்சயமாக என்ன உண்டு? பதில் உண்டு, விடுதலை உண்டு. ஏன்னா விடுதலை என்பது தற்காலிக விடுதலை இருக்கிறது, நிரந்தரமான விடுதலை இருக்கிறது. எனக்கு அன்பானுடைய சுகம் என்பது தற்காலிக சுகம், டெம்பரவரி ரிலீஃப்.
இன்றைக்கி ஒரு தலைவலிக்குது அப்படின்னா ஒரு மாத்திரை போடுவீங்க, உடனே ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் அது திரும்ப ஒரு நாள் வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சுகமோ நித்திய நித்திய காலமாய். ஏன்னா சமாரியா ஸ்திரீட்ட சொல்கிறார் இயேசு, என்ன சொல்கிறாரு, நீ தண்ணி கேட்குற, நான் எனக்கு தாகத்துக்கு தண்ணி தான் இவர் கேட்டார். அவள் சொன்னா, ஐயா நீர் யூதனாக இருக்க, சமாரியா பெண்ணாக இருக்கிற என்கிட்ட கேட்கலாமா அப்படின்னா, நீ கொடுக்கிற தண்ணீர் என்ன செய்யும், அடிக்கடி தாகம் திரும்ப திரும்ப வரும். ஆனால் வந்திருப்பவர் யார் என்று நீ அறிந்திருப்பாய். ஆனால் அவர்கிட்ட என்ன செய்வ, கேட்டிருப்ப. என்ன கேட்டிருப்ப, அவரும் கொடுத்திருப்பார். அது என்ன தண்ணீர், ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பத்தாத நதியாக பாரு போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பத்தாத நதியாக பாரு போதகரே. பருமையா போதகரே, பருமையா போதகரே, பத்தாத ஜீவ நதியாக, பத்தாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பத்தாத நதியாக பாரு போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பத்தாத நதியாக பாரு போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து நான் மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. பருமையா போதகரே, பருமையா போதகரே வத்தாத ஜீவ நதியாக, வத்தாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பத்தாத நதியாக வாரு போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, ஓய் செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. பருமையா போதகரே, பருமையா போதகரே பத்தாத ஜீவ நதியாக, பத்தாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பத்தாத நதியாக பாரு போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பத்தாத நதியாக பாரு போதகரே, பத்தாத நதியாக பாரு போதகரே, பத்தாத நதியாக பாரு போதகரே. வந்திருப்பவர் யாரு, கேட்கிறவர் யாரு அவனுக்கு தெரியாது. ஏன்னா படுத்திருக்கிறவன் எப்பவும் போல என்னைக்கும் போல அன்னைக்கும் படுத்திருக்கான். அதனால தான் அவனை பார்த்து கேட்கிறார். அவனுக்கு தெரியும் வெகு காலமாய் அவன் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி. ஏன்னா மனுஷ முகத்தை பார்க்கிறவன் தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். அவருடைய நிலையை அறிந்தவர். அவருக்கு தெரியும் அவர் நம்மை காண்கிற தேவன். ஆதியாகமம் 16:13 படி என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். எங்க, ஆகார் வனாந்தரத்தில் கண்டா,
பரிதிமேயு கண்ணு தெரியாதவன் எரிகோ பட்டணத்தின் சாலையிலே கண்டான். ஆனால் இவனோ தான் படுத்திருக்கிற இடத்துல கண்டான். வெகு காலமாக அதே இடத்துல படுத்து, எனக்கு தெரியல எப்படி படுத்திருந்தான்னு யோசித்து பார்க்குறேன். ஒரு பக்கத்தில் பார்த்தா அவனை சோம்பேறின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி தெரியுமா? அசைஞ்சு அசைஞ்சு போயிருந்தா கூட தண்ணியில் போய் தொப்புன்னு விழுந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணாத ஒரு மனுஷன். அதை குறித்து ஒருவேளை அவனுக்கு அப்படிப்பட்ட வியாதி என்னமோ, அசைய முடியாமல் படுத்திருந்திருப்பானோ நம்ம தெரியல. ஆனால் வாய் பேசியிருக்கு, அது மட்டும் நமக்கு தெரியுது. இயேசு போய் கேட்குறார். என்ன கேட்குறாரு? படுத்திருந்த அவன் எவ்வளவு நாளாக படுத்திருக்கான்? வெகு காலமாய். வேதம் சொல்லுது 38 வருஷம். நினச்சி பாருங்க, ஒரு வருஷம் படுத்திருந்தாலே நாம் என்ன சொல்லுவோம்? நான் இருக்கிறதோட சாகிறது நல்லதுமோ. 38 வருஷம் படுத்திருந்த அவங்கிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஏன்னா அவனுடைய நிலைமை அவருக்கு தெரிஞ்சு. யார் தேற்றுவா? அவர் கவலையில் ஆறுதல் தருகிறவர், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிறவர். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் அவர் வந்ததனுடைய நோக்கமே சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்காக வந்தாராம்? ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். எப்போ அபிஷேகம் பண்ணினார்? தாயின் வயிற்றில் இருக்கும் போதே. இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல். ஏன்னா அவர் ஆறுதலின் தேவன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஏன்னா மனுஷ வாழ்க்கையில் அதிகமானது எது தெரியுமா? சங்கீதம் 90:10 வாசிக்கிறோம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், மிஞ்சி போனா 80 வருஷமா இருந்தாலும் அதில் மேன்மை எது தெரியுமா? வருத்தம், சஞ்சலம். ஏன்னா வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனை பேர் வேதனை இல்லாமல் இருக்கீங்க? எத்தனை பேர் விடுதலை பெற்று இருக்கீங்க? விடுதலை எப்படி கிடைக்கும்? நம்ம பார்த்து ஒருத்தர் தான் கேட்பாரு, நீ சுகம் பெற விரும்புகிறாயா? விடுதலை பெற விரும்புகிறாயா? வேதனையிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாயா? கண்ணீரிலிருந்து விடுதலை விரும்புகிறாயா? கேட்கிறவர் மட்டுமல்ல, காண்கிற தேவன். எசேக்கியா அழுத போது கண்டார். சுவர் பக்கமாக திரும்பிட்டு அழுதான். உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன். கேட்டவன் வாழ்க்கையில் 15 வருஷம் நினச்சி பார்த்துருப்பானா?
இன்றைக்கி எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணுறோம், எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுப்பாரா? அவனை மாதிரி நம்ம இருந்தோமா? அவன் எப்படி இருந்தான்? 2 ராஜாக்கள் 18:3 வாசிக்கிறோம். அவனை குறித்து மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நம்ம நல்லது செய்கிறோமா? செம்மையானதை செய்கிறோமா? அடிக்கடி கேட்டுக்கிறோமா நீ நல்லவனா அப்படின்னு? நாம் செம்மையானதை செய்கிறோமா? அது மட்டும் இல்லை, வாசிங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து. இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம், விட்டுருங்க. 5ஆம் வசனத்தை பாருங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. எசேக்கியா ராஜா தன் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை போல அவனுக்கு முன்னாடியும் கிடையாது, அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. நம்ம அப்படி நம்பிக்கை வச்சிருக்கோமா? நம்ம நம்பிக்கை எது மேலே இருக்கு? அவன் முழு உள்ளத்தோட ஆண்டவரை தான் எதை செஞ்சாலும் அவன் செய்யற காரியத்தில் 7ஆம் வசனத்தில் அதே இன்னும் கொஞ்சம் ஆழமா வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தா அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. நமக்கு எத்தனை இடத்துல அனுகூலமா இருக்கு? தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, சுகம் பெற விரும்புறது எல்லாரும் விரும்பத்தான் செய்வீங்க. ஆனால் யார் கேட்கணும்? ஆண்டவர் நம்ம பார்த்து இன்னைக்கு கேட்குறார், சுகம் பெற விரும்புகிறாயா? எத்தனை பேர் இந்த படுக்கையில் படுத்துக்கிட்டு கண்ணீரோடு இருக்கீங்களோ? எத்தனை பேர் வியாதியின் கொடுமையினால் பல ஆண்டுகள் நடக்க முடியாமல்? ஒரு அம்மாலாம் தினம் ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க பேர் சொல்கிறதுக்கு டிவியில் சொல்லக்கூடாதுனால சொல்லலை. 2 வருஷ காலமாக படுக்கையிலே இருக்கையா. அந்தமான்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார். பல ஆண்டுகளாக கால் நடக்க முடியாமல் இருந்து இப்போ ஆண்டவர் ஜெபம் பண்ணி அவர் பேர் பாண்டி. ஏன் சொல்கிறேன்னா சுகம் பெற்றுட்டார். இப்போ திரும்பி செக்யூரிட்டி வேலைக்கு போகிறார். ஒரு காலத்தில் படுத்த படுக்கையிலேருந்து தினம் கூப்பிடுவார், ஐயா எனக்கு கால் கொஞ்சம் சௌரியமான ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாமல் பருதிமேய் போல் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். நானும் தினம் ஜெபம் பண்ணுவேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுனா ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிற தேவன். அவர் இன்னைக்கு உங்களுக்கும் கேட்கிறார், எனக்கும் கேட்கிறார், சுகம் பெற விரும்புகிறாயா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அவன் சொன்னான் சுகம் பெறணும், டைரக்டாக சொல்லலை, அவன் சூழ்நிலையை சொன்னான். இன்னைக்கு நீங்கள் உங்கள் சூழ்நிலையை சொல்லவே வேண்டாம். ஏன்னா உங்கள் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர் அவர். பூமி எங்கும் இல்லாத எந்த ஜாதிகளுக்கும் அற்புதம் செய்கிறவர் என்று யாத்ராமம் 34:10 சொல்லுகிறது. அவர் கட்டாயம் உங்களுக்கு செய்வார். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. அநேகர் சொல்கிறீங்க ஆறுதலாக இருக்கியா? நான் பேசினா ஆறுதலாக இருக்காது, கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கர்த்தர் பேச வைக்கணும், அவர் வார்த்தை என் வாயில் வரணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு ஒவ்வொரு நாளும் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தையும் சந்திக்கணும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு ரெக்கார்டிங்கெல்லாம் சேர்த்தே வந்துடுது. எனக்கு கன்வாரோட நீங்களும் ஜெபிங்க. 30 நாள் ஒவ்வொரு நாள் ஒருத்தர் எழும்பணும். எங்கள் சபை ஏதோ ஃபாரின் கான்டாக்டா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை பிரதர், ஒவ்வொரு நாளும் தெருவில் பிரசங்கம் பண்ணி அதில் வரதை வச்சு இந்த பார்வையற்ற மக்கள் சபை நடத்துகிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்களும் ஒரு நாள் உணவு கொடுக்கறதோலாம், ஒரு சின்ன பார்வையற்ற மக்களுக்கு ஊன்றுகோலை கொடுக்கறதோலாம், ஏன் ஒரு உடை கொடுக்கறதோலாம். எத்தனை பேர் வரும்போதெல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, நல்ல சட்டை 2 கொடுங்க ஐயா. எனக்கு கண்பானே, நீங்களும் உடனே பழைய சட்டையை மூட்டையை கட்டி அனுப்பிடாதீங்க. புதுசாக எடுத்து ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒன்று எடுக்கும்போது இன்னொன்று எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னவர் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை தருவார். நீங்களும் இந்த நாட்களில் கர்த்தர் ஏவினால் தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதற்கு வழி உண்டு சொல்லுகிறேன். போஸ்ட் வழியாக, மணி ஆர்டர் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கு அதிகமான மணி ஆர்டர் கட்டணம் செலுத்துறீங்கன்னு சொன்னால் ஒரு வழி இருக்குது. அதுவும் நம்பர் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. 36 35 38 89 63. 36 35 38 89 63. இந்த நம்பரை சொன்னீங்கனாலே போதும். போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்
அது வழியாக நீங்கள் பணத்தை கட்டலாம், தாராளமாக உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எப்போவும் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. சுகம் பெற விரும்புகிறாயா? இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஆறுதலாக இருக்கும் எனக்கு தெரியாது. யார் யார் என்னென்ன வியாதியோடு, என்னென்ன வேதனையோடு, சரீரத்தில் பலவீனத்தோடு, மனதில் பாரத்தோடு, கண்ணிலை நீரோடு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய புலம்பலுக்கும் உன் புலம்பலை மாற்றுகிற தேவன் உன்னை நோக்கி என்னை நோக்கி கேட்கிற வார்த்தை, சுகம் பெற விரும்புகிறாயா? இன்னைக்கு ஆமான்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா சுகத்தை கொடுப்பார். என கேளுங்கள் தரப்படும் சொல்லியிருக்கார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லியிருக்கார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கார். இன்றைக்கு நீங்களும் என்னோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரத்தில் கேட்பீங்களா? அன்பில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே யார் யார் வயது முதிர் காலத்திலோ, இளம் வயதிலோ, வாலிப பிராயத்திலோ சுகவீனத்தோடு, வெளியே கூட போக முடியாம மனதில் பாரத்தோடு, ஐயோ நான் எப்படி வெளியே போவேன், எனக்கு இருக்கிற இந்த தோல்வியாதியில் பார்த்தா எல்லாரும் என்னை அருவருப்பான்னு நினைக்கிறாங்களேன்னு சொல்லி மனம் சோர்ந்திருக்கீங்களா? ஒருவேளை ஐயா நான் வெளியே போனாலே என்னை எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குறாங்களே, காரணம் எனக்குள்ள நல்ல வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், எனக்குள்ள நல்ல மன வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், சரீர வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், எங்கே போனாலும் தைரியமாக போக முடியல, வலிப்பு நோயினால் அவதிப்படுகிறேன். இப்படி பல பேர் பலதில் நினைத்து கொண்டிருக்கலாம். ஐயோ நான் இந்த படுக்கையிலேருந்து எந்திரிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் மாறட்டும், ஒவ்வொருவருடைய கவலை மறையட்டும், வேதனைகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்தினாலே மத்தேயு 10:8 இலவசமாய் பெற்ற அந்த சுகத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.